ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது வெங்காய சாம்பார் ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேச்சுலர் வெங்காய சாம்பார். எண்ணெய் காஞ்சிருச்சு, 4 கடுகு போட்டு பண்ணுறோம். அடுத்தது வெங்காயம் சேர்க்க போகிறோம். எங்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை, அதை பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக பொடி பொடியாக அதில் ஒரு சின்ன வெங்காயம் மாதிரி பண்ணி வச்சுருவேன். நல்லா ஓரளவுக்கு இது வர மாதிரி கண்ணாடி சைஸ் மாதிரி கொஞ்சம் வதக்கும். வதக்கிட்டு இப்போ தக்காளி சேர்க்க போகிறோம். இப்போ தக்காளி சேர்த்து நல்லா வதக்குறோம், பச்சை வாசனை போகிற வரைக்கும். இப்போ ஓரளவுக்கு பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ வந்து மசாலா சேர்க்க போகிறோம். 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், அப்புறம் கொஞ்சம் 1 டீஸ்பூன் சாம்பார் தூள், அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சாத்தூள், கொஞ்சம் மல்லித்தூள், எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ தேவையான அளவு தண்ணியும் கொஞ்சம் புளி கரைச்சி வச்சு நெல்லிக்காய் சேர்த்து அதுவும் சேர்க்க போகிறோம். தண்ணியும் புளி தண்ணியும் சேர்த்து இப்போ கொதிக்க வைக்கலாம் ஒரு 2 நிமிஷம். இப்போ பாருங்கள் கொதிக்கிட்டு. இப்போ என்ன பண்ண போகிறோம், ஆல்ரெடி துவரம்பருப்பை குக்கரில் வச்சு வேக வச்சு 2 தக்காளி, ஒரு மிளகா போட்டு கொஞ்சம் மஞ்சள் போட்டு 5 விசில் விட்டு அதை வந்து நான் வந்து கரைஞ்சி வச்சுக்கிறேன். இப்போ அதை ஊற்ற போகிறோம். இப்போ பருப்பு கலக்கிட்டு நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். கொதிக்க வச்சா ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சா ஆட்டோமேட்டிக்காக சாம்பார் ரெடி. பேச்சுலர் சாம்பார் ரெடி. நீங்கள் இதை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. இப்போ தேவையான அளவு உப்பு போடணும். உப்பு போடாமல் இப்போ உப்பு போட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இப்போ சாப்பிட போகிறேன். டேஸ்ட்டு நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோ நிறையா வரும். பக்கத்தில் இருக்கிற பெல்லை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை பாய்.